இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த கார் இங்கதான் இருக்குன்னா கண்டிப்பா ஜானு இங்கதான் எங்கேயாவது வச்சிருப்பாங்க. நான் போய் பாத்துட்டு வரேன். எனக்கு வேண்டாம், என்னால உங்களை தனியாலாம் அனுப்ப முடியாது. நானும் உங்க கூட வரேன். ஐயோ லட்சுமி, நீயும் வந்தா நீயும் ஆபத்துல மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாங்க. என்ன இது ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா இருக்கு? உன்னை காப்பாத்தலான்னு நான் வந்தேன், ஆனா இப்ப என்னையே இன்னொருத்தர் காப்பாத்த வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அப்படின்னா என்ன சொல்ல வர? இந்த பிரச்சனையில நீ வந்து மாட்டுறதுக்கு நான் தான் காரணம்னு இன்டைரக்டா என்கிட்ட சொல்றியா என்ன? ஐயோ ஜானு, என்னோட நோக்கம் அது இல்ல. உன்னோட நோக்கம் என்னன்னு எனக்கு கிளியரா புரியுது. என்னாலதான் உனக்கு இப்படி ஒரு நிலைமைன்னு சொல்ல வரல? ஆமா, கரெக்ட் தான். நீ அப்பவே நான் சொன்னதை கேட்டு ஒழுங்கா வந்து என் கார்ல ஏறினா இந்நேரம் உன்னை வீட்டுல டிராப் பண்ணிட்டு நானும் வீட்டுக்கு போயிருப்பேன். அவன் எவனோ எனக்கு தெரிஞ்சவன், மண்ணாங்கட்டி அது இதுன்னு போன அவன் கார்ல தான் போவேன்னு அடம் புடிச்சுக்கிட்டு அங்கேயே நின்னுட்டு இருந்தேன். என்னங்க, அந்த பக்கம் போலாம். என்னங்க, ஜானு கூட விவேக்கும் இங்கதான் இருக்கான். எனக்கு கூட அதான் ஒண்ணும் புரியல லட்சுமி. விவேக், ஜானு நீ எப்ப இங்க வந்த? அதெல்லாம் ஒரு பெரிய கதைனா, அதெல்லாம் உனக்கு அப்புறம் சொல்றேன். முதல்ல இந்த கயிறை அவுத்து விடு. டேய் ஜெகதீஷ், இவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு ஓட பாக்குறாங்க. ஜெகதீஷா? ஆமாக்கா, இது எல்லாத்தையும் பண்ணது அந்த ஜெகதீஷ் தான். ஜெகதீஷா? என்ன மொத்த ஃபேமிலியும் தப்பிச்சு ஓடலான்னு பாக்குறீங்களா? என் கிட்ட இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. டேய் ஜெகதீஷ், யாரா இருந்தாலும் மத்தவங்க தோண்டின குழியில விழுவாங்க. நீ என்னடா உனக்கு நீயே குழி தோண்டிக்கிற? நீ செஞ்ச காரியத்துக்கு உன் வாழ்க்கையில நீ ஒவ்வொரு நாளும் துடிச்சு மறக்க முடியாத அளவுக்கு உனக்கு ஒரு புது வாழ்க்கை கொடுக்கறேன்டா. இவ்ளோ பெரிய காரியத்தை பண்ணிட்டு தப்பிச்சலாம் நினைச்சிட்டு இருக்கியா? முதல்ல நீங்க யாரும் என் கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுன்ற விஷயம் உங்களுக்கு தான் புரியல. நீ இவ்ளோ கீழ்த்தனமா நடந்துப்ப நான் கொஞ்சம் கூட நினைக்கல. நீ பணத்துக்காக மனுஷங்களோட உயிரிய பணையம் வைப்ப நான் நினைக்கவே இல்ல. உன்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் தண்டனை சாதாரணமா இருக்க கூடாது. ஜெகதீஷ், ஞாபகம் வச்சுக்கோ, வாழ்க்கை முழுக்க ஜெயில் கம்பிய என்ற நிலைமையில தான் நீ இருப்ப. உன்னோட உபதேசம் லெக்சர்லாம் கொஞ்சம் நிப்பாட்றியா? எனக்கு தண்டனை கிடைக்கிறது இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி என் கையால நீங்க அனுபவிக்க போறீங்க. டேய், இவங்களை கட்டி போடுறா.